வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எய்ம்ஸ் சிஆர்இ 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் ஒன்னுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் மட்டும்தான். ஓகே, நம்ம கொடுத்ததுல 2 போஸ்ட்டுக்கு, அதாவது ஸ்டெனோகிராஃபர், அடுத்ததாக யூடிசி எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. ஓகே, இந்த வீடியோவில் ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் எந்த டேட்டில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தா தான் உங்களை வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க. அது எப்போ கொடுக்கணும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி யூடிசி போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கும் தனியாக ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் தனியாக. ஓகே, இந்த வீடியோவில் எல்டிசி யூடிசி போஸ்ட்டுக்கான அந்த டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கும், அடுத்ததான் இன்னொரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகே, அதாவது எஸ்ஐ லெட்டர் ரைட்டிங் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒரு சில போஸ்ட்டுக்கான பிடிஎஃப் தான் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் அந்த லிங்க் இருக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துறேன். அதில் போய் நீங்கள் இந்த போஸ்ட் கோடை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி யூடிசி போஸ்ட்டுக்கானது. ஓகே, இப்போ எந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் மார்க்கை வந்து அவங்க கொடுக்கல. ஓகே, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து மார்க்குமே அவங்க ரிசல்ட் பேஜில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா, நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்ட்டுக்கு ரோல் நம்பர் இருக்குதா, உங்களோட ரோல் நம்பர் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க. அதில் நீங்கள் எல்டிசி யூடிசி இல்லைன்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2, அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 16 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்லாம் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும், ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கக்கூடிய டேட் இன்னும் அவங்க வந்து சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தனியாக அட்மிட் கார்டு வரும், அதுவுமே வந்து சிஆர்இயோட வெப்சைட்டில் தான் வரும். ஓகே, நீங்கள் அதே இதில் லாகின் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்டேஜ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும் 27/9/2025 6/10/2025 வரைக்கும், 27/9 6/10 வரைக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ புரியலைன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து போஸ்ட் கோடு 3 அப்படிங்கிறது போஸ்ட் கோடு. ஓகே, இது வந்து ஒரு குரூப். இந்த குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி இருக்குது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடிசி இருக்குது, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 3 போஸ்ட்டில் நீங்கள் எந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 3 போஸ்ட்டுக்குமே நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து வேகன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் வேணும், 2வது, அடுத்து 3வது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்டிங்கான ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கணும். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வச்சா உங்களுக்கான ஃபைனல் போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கொடுக்கணும். நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் உண்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதில் எல்டிசி யூடிசி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். இந்த வீடியோவில் எல்டிசி யூடிசிக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா 2 உண்டு. இதுலேயுமே 2 பார்ட் உண்டு. பார்ட் ஏ வந்து ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட், அதாவது இதில் வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 hour வந்து டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், கீபோர்டில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் பண்ணால் போதுமானது, ஹிந்தியில் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஸோ என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐ அண்ட் லெட்டர் ரைட்டிங் ரெண்டுமே இருக்கும். ஓகே, அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எஸ்ஐ நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கான லெட்டர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கான லெட்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எஸ்ஐ ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 மார்க்கு, லெட்டர் ரைட்டிங்க்கு மேக்ஸிமம் 10 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். இந்த 30க்கு 10 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, இதில் நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் 10 மார்க் மினிமம் எடுத்தாகணும். ஓகே, இதுக்கான சிலபஸ் இவங்க வந்து தெளிவாலாம் கொடுக்கல. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த சொசைட்டி, நேஷன், வேர்ல்டு. ஓகே, ஜென்ரலாக இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி அவங்க டாபிக் கொடுக்கலாம். அதுலேருந்து அது ரிலேட்டடாக எஸ்ஐயோ இல்லைனா லெட்டரோ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு நான் என்கிட்ட வந்து உடனே அதுக்கான கண்டென்ட்லாம் இல்லை, நானுமே இதை ரெடி பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகே, 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம்.
டைம் எடுக்கும். ஏன்னா நீங்களே தேடி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது அவ்வளோ ஈஸி கிடையாது இதுக்காக நம்ம ரெடி பண்ணுறது. ஏன்னா நம்ம கொடுக்குற எந்த எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லாம் கிடையாது. இதுக்கு முன்னால் சிஜிஎலுக்கு இருந்துச்சு, பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலையுமே எந்த எக்ஸாமும் கிடையாது, ரயில்வேலையுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு நான் புதுசாக தான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் உண்மையிலேயே இதுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கீங்க, இதுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இதுக்கான ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. ஓகே, கோர்ஸில் அட்வான்ஸ்மெண்ட் டீச் பண்ணணும், நிறைய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நான் வீடியோ மேக் பண்ணணும், ஜாப் ப்ரொஃபைலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்குது. அதையும் தாண்டி நான் இந்த எக்ஸாமுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து பண்ணுறேன். ஆனால் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட தேவைக்கு வந்து சந்துரு மேத்ஸ் தேவைப்படுது, ஆனால் கடைசியில் ரிசல்ட் வர்றப்போ மேக்ஸிமம் சொல்கிறது கிடையாது. ஓகே, ஒரு 40 to 50% தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறவங்க செலெக்ஷன் ஆகுறதில்ல. 100 பேர் செலெக்ஷன் ஆனால் அதில் வந்து 40 பேர் 50 பேர் சொல்கிறதே வந்து அதிகம். ஸோ கொஞ்சம் நீங்களுமே வந்து உங்களுக்காக ஒருத்தன் வந்து மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணுறான் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு செலெக்ஷன் ஆகிறப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, உங்களோட போஸ்ட்டை ஒருத்தருடைய போஸ்ட்டை போடுறதுனால தான் எங்கள் மேலேயே வந்து மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும், இவங்க சேனலில் படிச்சிருக்கவங்க நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா உங்களுக்காக நான் நின்னப்போ எனக்காக நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நானும் சொல்லியிருக்கேன், பட் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல. முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வீடியோ கேட்டிங்க நான் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1 நாள் 2 நாள் ஆகும். எனக்கு இருக்க கமிட்மெண்ட்டில் அந்த டைமை நான் கொடுக்கறதுக்கு ரெடி தான். ஏன்னா நீங்கள் வந்து இதில் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ரிசல்ட் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பேன். அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். இதில் வந்து என்னால் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது, உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து பார்ட் ஏ, இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுவுமே நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். ஓகே, இதுவுமே நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது. இதுவுமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் பண்ணாலே போதுமானது, ஹிந்தியில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீபோர்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்தியில் தேவையில்லை, இங்கிலீஷில் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எல்டிசி போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்க, யூடிசி போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்க, ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்பீடு தான். ஓகே, நீங்கள் 15 மினிட்ஸ் டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும், 35 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் 35 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்கலாம்? இது வரைக்கும் வந்து எனக்கு டைப்பிங் தெரியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த 35 words per minute அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ள கூட கொண்டு வர முடியும். டெய்லி நீங்கள் ஒரு 5 hours கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து கொண்டு வர முடியும். டெய்லி 1 hour 2 hour ப்ராக்டிஸ் பண்ணாலே 1 monthக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, பட் நீங்கள் ஒரு 20 daysக்குள்ளே இந்த ஸ்பீடை கொண்டு வர பாருங்கள். உங்களுக்கு டைப்பிங் இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா ஒரு 20 days வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்பீடை கொண்டு வந்துடணும், வித் அக்யூரஸியோட கொண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தே எப்படி டைப்பிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்காக நீங்கள் உடனே ஒரு டைப்பிங் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. அவங்க பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அவங்க மாதக்கணக்கில் வந்து சொல்லி தருவாங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட டைமும் இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் வந்து பே பண்ணி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, வீட்டில் இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், நான் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சோர்ஸஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இது ஒரு 6 நிமிஷம் வீடியோ தான், இதை பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து எவாலுவேஷன் எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க, டைப்பிங் கற்றுக்கிட்டீங்க, இவ்வளோ ஸ்பீடு வருது, பட் இதை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க? வெறுமனே அந்த ஸ்பீடு மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அக்யூரஸியும் இருக்கணும். ஸோ அப்போ இதில் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும். எதை எப்படி மிஸ்டேக்குன்னு எடுப்பாங்க, எந்த மிஸ்டேக்குக்கு வந்து ஃபுல் மிஸ்டேக்னு எடுப்பாங்க, எந்த மிஸ்டேக்கு ஹாஃப் மிஸ்டேக்குன்னு எடுப்பாங்க, எப்படி அக்யூரஸி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்டையை, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல் மிஸ்டேக். ஓகே, நீங்கள் ஒரு வேர்டையே விட்டுட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது, இதை நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஆன் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் மிஸ்டேக். ஓகே, ஒரு வேர்டை விட்டுட்டிங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்னு எடுப்பாங்க. ஓகே, அவங்க கொடுக்காத இன்னொரு வேர்டு கொடுத்ததுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இப்போ ஐ ஷால் பி கிரேட்ஃபுல் அப்படிங்கிறது பதிலாக வில் பி அப்படின்னு சொல்லி ஷாலுக்கு பதிலாக வில் போடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது ஒன்று, நீங்கள் டைப் பண்ணது ஒன்றா இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபுல் மிஸ்டேக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஐ ஷால் பி கிரேட்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஷால் பி கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணுறது, ஏன்னா ஐ ஷால் ஆல்சோ பி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்னொரு வேர்டை ஆட் பண்ணுறது. ஓகே, இங்கே ஒரே வேர்டை ரிப்பீட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேர்டை டைப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் மிஸ்டேக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கனால அந்த வேர்டே வந்து மிஸ்டேக் தான் அப்படிங்கிறப்போ அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மிஸ்டேக்காக தான் வந்து எடுப்பாங்க. ஓகே, இப்போ
ஸ்பெல்லிங் அப்படிங்கிறக்கூடிய வேர்டை வந்து நீங்கள் இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்காக வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹாஃப் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து அதில் உங்களுக்கு பாதி மார்க் கம்மியாகும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பேஸ் எரர் பண்ணுறது. ஓகே, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக விடுறது இல்லைன்னா ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக்கில் எடுப்பாங்க. ஓகே, இப்போ ஹெல்ப்ஃபுல் டாட் வச்சுட்டு ஐ ஹோப் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஐக்குன் ஹோப்புக்கு நடுவில் ஸ்பேஸ் விடலை. ஓகே, இங்கே ஸ்பேஸ் விடலை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க ஹாஃப் மிஸ்டேக் அப்படி மாதிரி எடுப்பாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விடுறது, ஒரு ஸ்பேஸ் விடுறது இடத்துல வந்து 2 ஸ்பேஸ் விடுறது. ஓகே, அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் மிஸ்டேக் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நோ மிஸ்டேக் வில் பி கவுண்டட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் பிட்வீன் வேர்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஓகே, அதுக்காக நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவீங்களா, பேராகிராஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அதனால கம்ப்யூட்டரே ஒரு சில நேரம் டேரெக்டாக அதுவாகவே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தெரியாமல் மிஸ்டேக்காக வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஆஃப் மிஸ்டேக்காக எடுப்பாங்க. ஸோ பஞ்சுவேஷன் எரருக்குமே வந்து ஆஃப் மிஸ்டேக் வந்து எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் கரெக்டான பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணலை, பஞ்சுவேஷனுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே அதையுமே வந்து அவங்க ஆஃப் மிஸ்டேக்காக வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பேராகிராஃபுக்காக ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் பேசேஜ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசேஜில் உங்களுக்கு அடுத்த பேராகிராஃப் வருது, ஆனால் நீங்கள் வந்து பேராகிராஃப் கொடுக்காம அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகே, அடுத்து அங்கே வந்து டேப் கீ கொடுக்குற மாதிரி இருக்கும் புது பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிறப்போ, அது நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க. ஓகே, அங்கே வந்து பேராகிராஃப் இல்லை, நீங்கள் இன்னொரு பேராகிராஃப் மாதிரி எக்ஸ்ட்ரா புதுசாக நீங்களாவே ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஆஃப் மிஸ்டேக்காக வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ராங் கேபிட்டலைசேஷன், அதாவது கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறதுமே வந்து ஹாஃப் மிஸ்டேக்காக வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேர்டில் நீங்கள் வந்து ஹாஃப் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 1.5 மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபுல் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகே, 2 ஹாஃப் மிஸ்டேக், ஒரு ஃபுல் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பிரச்சனை இல்லை. ஒரே வேர்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் ஒரு ஃபுல் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. 1.5 2.5 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்ததான் அவங்க கேட்டிருக்கிற ஸ்பீடில் கொடுத்துருக்கக்கூடிய டைமில் இவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும்னு இருக்கும்ல, அதை நீங்கள் டைப் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து எவாலுவேஷனுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு அப்படிங்கிறது வந்து 5 ஸ்ட்ரோக். ஓகே, நீங்கள் 5 வாட்டி 5 கீயை வந்து ஏதோ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வேர்டுன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ மிஸ்டேக்னா இதுவும் ஒரு வேர்டு இதுவும் ஒரு வேர்டு அப்படி கிடையாது. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸை ஒரு வேர்டுன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ கீஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸோட சேர்த்து இது வரைக்கும் ஒரு வேர்டுன்னு எடுத்துக்குவாங்க. ஓகே, இங்கே ஒரு 3 லெட்டர், அடுத்து ஒரு ஸ்பேஸ், அடுத்து ஒரு லெட்டர், ஸோ டோட்டலாக 5 ஸ்ட்ரோக் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 ஸ்ட்ரோக்கை ஒரு வேர்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து 35 வேர்ட்ஸ் வந்து பண்ணணும். ஒரு வேர்டுக்கு 5 ஸ்ட்ரோக்கு 10 நிமிஷம் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1750 ஸ்ட்ரோக் வந்து வந்திருக்கணும். நீங்கள் டைப் பண்ணதில் அத்தனை ஸ்ட்ரோக் வரல அப்படின்னாலே உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைப் பண்ணிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கம்மியாக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இன்சஃபிஷியன்ட் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு உங்களோட வந்து எவாலுவேஷனே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரோக் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 35 × 5 × 15 போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து மிஸ்டேக் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபுல் மிஸ்டேக் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹாஃப் மிஸ்டேக் ரெண்டையும் கூட்டுவாங்க. ஓகே, இப்போ ஃபுல் மிஸ்டேக் ஒரு 4 பண்ணியிருக்கீங்க, ஹாஃப் மிஸ்டேக் 7 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக 7.5 மிஸ்டேக். ஓகே, ஏன்னா ஃபுல் மிஸ்டேக்கு வந்து அது 4 மிஸ்டேக்னு கவுண்ட் ஆகும். ஹாஃப் மிஸ்டேக் 7 பண்ணியிருக்கீங்கன்னா அது ஹாஃப் தான், அப்படிங்கிறப்ப அது வந்து 3.5 கவுண்ட் ஆகும். ரெண்டையும் கூட்டுறப்போ 7.5 மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி இதில் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மிஸ்டேக்கை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வேர்டை வந்து 5 ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஒரு ஃபுல் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ஸ்ட்ரோக் வந்து கம்மியாகும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு மிஸ்டேக் ஃபுல் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா 50 ஸ்ட்ரோக் வந்து கம்மியாகும். அதாவது நீங்கள் வந்து அதில் 10 வேர்ட்ஸ் வந்து தப்பாக கவுண்ட் பண்ண மாதிரி அதில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் மிஸ்டேக் வந்து 50 ஸ்ட்ரோக்ஸ்னா ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரோக்கு தான் வந்து ஒரு வேர்டுங்கிற மாதிரி அதில் கவுண்ட் ஆகும். அப்போ 50 ஸ்ட்ரோக் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் 10 வேர்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். அவ்வளோ வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ 20 மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க
ஃபுல் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணியிருந்தீங்களோ எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் டைப் பண்ணியிருந்தீங்க மைனஸ் 50 × 20 ஓகே. அதாவது ஒரு மிஸ்டேக்கு வந்து 50 ஸ்ட்ரோக் வந்து மைனஸ் ஆகும். அப்போ 20 மிஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 × 20 போட்டால் 1000 ஸ்ட்ரோக் வந்து மைனஸ் ஆகும். நீங்கள் டைப் பண்ணதுலேருந்து 1000 கழிச்சுருவாங்க. நீங்கள் 20 மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, ஃபுல் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு. ஸோ மிஸ்டேக் இருக்கவே கூடாது. 1-2 எப்போவோ வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அக்யூரஸியை வந்து இதில் ரொம்பவே பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் பாஸ் பண்ண முடியும். ஓகே. அடுத்து ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரோக் வந்து டைப் பண்ணியிருந்தீங்க மைனஸ் எவ்வளோ உங்களுக்கு மைனஸ் ஆச்சு, பெனல்ட்டி எவ்வளோ ஆச்சு, அதை கழிச்சிட்டு டிவைடட் பை 50 போடுவாங்க. 50 ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து 10 மினிட்ஸ் டைப்பிங்கான கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்கு வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல 10 மினிட்ஸுக்கு எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த 50 எப்படி வந்துச்சு, ஒரு வேர்டுக்கு வந்து 5 ஸ்ட்ரோக்கு, அந்த 5 ஓகே. அடுத்து 10 மினிட்ஸுக்கான அந்த 10 × 5 ஓகே. இதே 15 மினிட்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் 5 × 15 போட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு இது பண்ண வேண்டாம். ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு மேலே வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்ட்ரோக்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. அதில் மிஸ்டேக்கில் உங்களுக்கு வந்து 1000 ஸ்ட்ரோக் வந்து மைனஸ் ஆகுது. அப்போ 200 தான், 2000 தான், 3000 1000 வந்து அதில் மைனஸ் ஆகுது. அதில் 2000 தான் வந்து உங்களுக்கு அதில் கடைசியில் எடுத்துக்குவாங்க. அந்த 2000 50 டிவைட் பண்ணுறப்போ 40 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து நீங்கள் டைப் பண்ணதான் வந்து அது எடுத்துக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஹவர் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வேர்ட்ஸ் பர் மினிட்ல கவுண்ட் பண்ணணும்னா இப்படி, கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஹவரில் வந்து கால்குலேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதையே வச்சுக்கோங்க. ஓகே. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து அக்யூரேசியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெட் ஸ்பீட் டைப்பிங் டிவைடட் பை கிராஸ் ஸ்பீட் டைப்பிங். ஓகே. கிராஸ் டைப்பிங் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் டைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நெட் ஸ்பீட் டைப்பிங்னா உங்களுக்கான அந்த எரர் எல்லாம் கழிச்சது போக நீங்கள் அக்யூரேட்டாக எவ்வளோ டைப் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டைமுக்குள்ளே அப்படிங்கிறது தான் நெட் டைப்பிங் ஸ்பீடு. அது டிவைடட் பை கிராஸ் டைப்பிங் ஸ்பீட் × 100 போடுறப்போ உங்களோட அக்யூரசி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் தெரிய வரும். ஓகே. அக்யூரசி வந்து தேவைப்பட்டால் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே. இன் கேஸ் ஆஃப் நீட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒருவேளை டைப் ஆகுது, 2 பேரில் ஒருத்தரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வேணால் அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து இப்போ நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஸ்கில் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான க்ரைட்டீரியா என்னவோ அதை வச்சு உங்களை வந்து அடுத்ததில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக இப்போ 2 இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி, 2 ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. 2லையுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். டைப்பிங் பண்ணுறப்ப பேக் ஸ்பேஸ் அலௌட் ஆனால் அலௌட். ஓகே. அலௌட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் இந்த பேசேஜ் அதாவது எஸ்ஏ ரைட்டிங்க்கும் அடுத்ததாக வந்து லெட்டர் ரைட்டிங்க்கும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது டைம் தேவைப்படும். டைம் எடுத்தால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.